ஹாய் அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? தோசை சுட்டுட்டு இருக்கிறேன். வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோஸ் போடணும்னு ஆசை தான், ஆனால் நேரம் கிடைக்க மாட்டேங்குது, ஒத்துழைக்க மாட்டேங்குது நேரம். சரி, இன்னைக்கு வந்து அப்பா இருக்காரு, சரி நைட் டின்னர் ஸ்பெஷல் போடலாம். வீடியோ எடுக்க ஆள் வேணும்ல, எல்லாம் அவங்கவுங்க பிஸியாக இருக்கிறாங்க. அவங்கவுங்க சேனலுக்கு வேலை பார்க்குறது தான் பிஸியாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மாவு கொஞ்சம் இருந்து தோசை ஊற்றியாச்சு. அப்புறம் பூஜா குட்டி வந்து சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி வச்சுருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா தானே பூஜா குட்டி? பன்னீர் பட்டர் மசாலா வச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவும் பசஞ்சு வச்சுட்டா. இப்போ நான் அதை வந்து திரட்டிட்டு இருக்கிறேன். இப்போ சப்பாத்தி போட வேண்டியது தான். நம்ம வீட்டில் வந்து நைட் டின்னர் ஸ்பெஷல் இது தான். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காமல் சொல்லுங்கள். வேலையாக போயிட்டுருக்குது. நிறைய பேர் வந்து ப்ளாக் போடுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதெல்லாம் எடுத்து போடுங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஹேமா குட்டி சேனலில் எங்களை நம்பி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வீடியோஸ் தான் கரெக்டாக போட முடியல. அப்பா இப்போ கூட பாருங்கள் பனியன் போட்டுன்னு வந்து தான் என்னை வீடியோ எடுத்துன்னு. அவரும் வந்து வெப்சைட் வந்து சம்மந்தமாக வேலை போயிட்டுருக்குது. அதுவும் ஒரு பக்கம் பார்க்கணும். இன்றைக்கி லீவு அப்பா. கொஞ்சம் நிறைய இங்கே ரோடு போடுற வேலை, ரோடு போடுறதுக்கு ஏற கட்டணும் இல்லையா, கொட்டாலாம் பிரிச்சாச்சு, அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருந்தால அப்பா வந்து இன்றைக்கி லீவ் போட்டார். சரி, அப்படியே வந்து நைட் டின்னர் ஸ்பெஷலும் போடலாம், நம்ம ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்குறோம். உங்களுக்கு வேறு என்னப்பா ஏதாவது பேசுங்க. அதான் எல்லாரும் வந்து அந்த நம்ம வாழ்த்தெல்லாம் வாங்க போட்டுருந்தோம்ல, அது ஏன் வாழ்த்ததை நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மறுபடியும் அவங்க போட ஆரம்பிக்கணும். யார் யாருக்கு எப்போ பர்த்டே வருது, எப்போ கல்யாண நாள் வருது அப்படின்றதெல்லாம் அவங்க இனிமேல் போட ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா நம்ம அந்த டேட் வச்சு நம்ம வந்து போட்டுருவோம். கண்டிப்பாக போடுவார் அப்பா. அதுவும் அவரும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காரு. நிஜமாவே கொஞ்சம் வேலை பிஸியாக போகிறதால தான் நம்ம வீடியோஸை வந்து கவனித்து போட முடியறதில்ல. இப்போ நம்மளும் நிறைய இப்போது தொக்கு, புளிச்சக்கீரை தொக்கு, அதுக்கப்புறம் தக்காளி ஊறுகாய், தக்காளி தொக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நம்ம இப்போது எடுத்து போட்டுட்ருக்குறோம். விற்பனை ஆகிட்டுருக்குது. அந்த வேலைகளும் போயிட்டுருக்குது. மெயினாக சத்துமாவு வேலை போயிட்டுருக்குது. அந்த மாதிரி நிறைய வேலைகள் போகிறதில்ல. இதனால தான் இதை போட முடியறதில்ல உங்களுக்கு ரெகுலராக. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, ஹேமா குட்டி சேனலில் வந்து நீங்கள் வீடியோஸ் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போடுறோம், சரிங்களா? அப்புறம் இதுதான் எங்கள் வீட்டு டின்னர் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன டின்னர் ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். சப்பாத்தி போடணும். யார் யாருக்கெல்லாம் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. ஓகே, ஏன்னா நம்ம பண்ணுறது கரெக்டானு தெரியணும்ல, அதுக்கு வந்து சக்ஸஸ்க்கு வந்து ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. சரியா? வாழ்த்தலாம் வாங்க, மறுபடியும் தொடங்கலாம். யார் வீட்டில் என்ன நிகழ்வு இருந்தாலும் சரி, நிகழ்வு இருந்தாலும் போடுங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இப்போ நம்ம ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸாக கூட எங்களுக்கு அனுப்பலாம். நாங்கள் அதை இனிமேல் வந்து வீடியோவில் போட போகிறோம். அதே போல் இன்விடேஷன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி பாப்பாவை நீங்கள் காட்ட நினச்சா அதையும் ஷேர் பண்ணலாம். அழகாக வீடியோ எடுத்து அனுப்புங்க, அதை நம்ம வீடியோவில் போடலாம். நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணுங்க. ஆமாம். அதே போல் யாருக்குன்னா இப்போ வந்து திடீர்னு கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வருது, அதை வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் இன்விடேஷன்ஸை அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அதை போட்டு அதையும் நம்ம இனிமேல் வந்து வாழ்த்தலாம் வாங்க நிகழ்ச்சியில் அதையும் போடலாம். நம்ம இந்த மாதிரி இன்றைக்கி தேதியில் இவங்க வந்து காது குத்து வச்சுருக்காங்க, யாருன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டு இருந்தால் எங்கள் அழைப்பை ஏற்று வாங்க அப்படின்னெல்லாம் போட்டுடலாம் நம்ம. ஓகே, வாழ்க வளத்துடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.